ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான கொஸ்டின் சைக்ளட்ரான். பாருங்கள், சைக்ளட்ரானோட பர்பஸ் என்ன? சைக்ளட்ரான்றது என்ன? இது ஒரு ஸ்டேஷ்னரி டிவைஸ். எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு சார்ஜை வந்து ஹை வெலாசிட்டியோட மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. டு கெயின் ஹை கைனட்டிக் எனர்ஜி ஃபார் அ பார்ட்டிக்கல். நல்லா பாருங்களேன், இந்த செட்டப் பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. போல் நம்ம சிலபஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒர்க்கிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது? ஒரு டி ஷேப்பில் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குல்ல, அது நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டுமே இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் டீஸ். இந்த ரெண்டு, அதாவது டிஃபன் பாக்ஸை சென்டரில் சர்க்குலர் டிஃபன் பாக்ஸை சென்டரில் கட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரு எவாக்குவேட்டட் சேம்பரில் வச்சுருக்கேன். எவாக்குவேட்டட் சேம்பர் அப்படின்னா காற்றே இல்லாத ஒரு சேம்பரில் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு டீஸையும் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், எது கொடுக்குறேன்? அப்போ தான் சென்டரில் ஒரு புரோட்டான் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ புரோட்டான் சோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாசிட்டிவ் சார்ஜை எஜெக்ட் பண்ணும், வெளியிடும் ஹை வோல்டேஜ் கொடுத்தோன்னே. ஸோ அதை கொடுத்தோன்னே, ஹை வோல்டேஜ் கொடுத்தோன்னே சென்டரில் இருக்க அந்த சோர்ஸுக்கு பேர் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எஜெக்ட் ஆகுது. நல்லா பாருங்களேன், இந்த டீஸ் ரெண்டு டீனா சிம்பிளி தரையில் நான் டீன் மட்டும் எழுதுறது கிடையாது. டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னர் உள்ள ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எவாக்குவேட்டட் சேம்பரில் வச்சுருக்கேன். இந்த எவாக்குவேட்டட் சேம்பர் வழியாக என்ன பாஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுது? பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்னால இந்த டிஃபன் பாக்ஸ் சொன்னால அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா கோடாக வர்ற மாதிரி நினச்சிங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் முன்னாடி படிச்சிங்க ஒரு டாபிக் முன்னாடி, ஒரு சார்ஜை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் விட்டால் அது வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் ரொட்டேட் ஆகும். மோஷன் ஆஃப் ஏ சார்ஜர் பார்ட்டிகல்ன்ற டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் போட்டு காட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இங்கே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வெலாசிட்டி தெரிஞ்சு போச்சுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு தேவை கைனட்டிக் எனர்ஜி தான். கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கலாம், இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஒர்க் ஆகணும்னு வச்சுங்களேன், இந்த செட்டப் ஒர்க் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன? இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ஒரு ஃப்ரீக்வன்சினா பர் செகண்டில் எத்தனை ரெவல்யூஷன் இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியும் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? சார்ஜர் பார்ட்டிகளோட ஃப்ரீக்வன்சியும் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரெசனன்ட் கண்டிஷன்னு பேர். அந்த கண்டிஷன் தான் அந்த செட்டப்பே ஒர்க் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஸ்டெப் தான். கைனட்டிக் எனர்ஜியில் வி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த வியை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வி ஈக்குவல் டு QBR/m. அதை போட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். சரிங்களா? அதை ஸ்கொயர்